Good morning students. இப்போ நம்ம f of tங்கிற ஃபங்க்ஷனுக்கு லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்க போகிறோம். f of tங்கிற ஒரு ஃபங்க்ஷனோட வேல்யூ என்னென்னா k in the interval 0 to p and then minus k in the interval b to 2p. என்ன யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம்னா பீரியாடிக் ஃபங்க்ஷனோட ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். பீரியாடிக் ஃபங்க்ஷனோட ஃபார்முலா என்னென்னா L of f of t equal to 1 divided by 1 minus e power minus ps integral 0 to p e power minus st f of t into dt. Given function வந்து periodic in the interval 0, 2p. அதனோட period என்ன அப்படின்னா 2p. ஸோ இங்கே இந்த p இருக்கிற இடத்துல என்ன போடணும்னா 2p substitute பண்ணிக்கணும். ஸோ L of f of t equal to 1 minus e power minus 2ps integral 0 to p e power minus st f of t இருக்கிற இடத்துல first வந்து k substitute பண்ணிக்கணும் into dt plus b to 2p e power minus st b to 2pங்கிற இன்டர்வலில் f of t ஓட வேல்யூ minus k into dt. இப்போ k வந்து காமனாக எடுத்துடுங்க, அது வந்து கான்ஸ்டன்ட், அதை நம்ம இன்டகிரேஷனுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ k divided by 1 minus e power minus 2ps integral 0 to p e power minus st into dt plus b to 2p e power minus st into minus k இருக்கிறதால minus 1 into dt. நெக்ஸ்ட் ஒன் இன்டகிரேட் பண்ணுறீங்க. ஸோ e power minus st இன்டகிரேட் பண்ணிங்கன்னா e power minus st by minuses over the limit 0 to b and then செகண்ட் இன்டகிரல் மைனஸ் ஆல்ரெடி இருக்கு, minus 1 இருக்கிறத முன்னாடி அப்படியே வச்சுக்கோங்க. e power minus st by minuses over the limit b to 2p. நெக்ஸ்ட்டு லிமிட் அப்ளை பண்ணும். ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் வேல்யூ அப்ளை பண்ணணும். ஸோ k divided by 1 minus e power minus 2ps into e power minus sb by minuses minus of the lower limit value e power minus s of t இருக்கிறதுல 0 by minuses plus இந்த மைனஸஸ் இந்த மைனஸ் ஒன்னும் இந்த மைனஸும் சேர்ந்து என்ன ஆயிரும் அப்படின்னா ப்ளஸ் ஆயிரும். ஸோ e பவர் மைனஸ் அப்பர் லிமிட்டோட வேல்யூ t இருக்கிறதுல 2p மைனஸ் ஆஃப் e பவர் மைனஸ் sp by s. நெக்ஸ்ட்டு k டிவைடட் பை 1 மைனஸ் e பவர் மைனஸ் sp. இங்கே இருக்கிற மைனஸ் வந்துட்டு மேலே எடுத்துக்கோங்க. e பவர் மைனஸ் sp by s ப்ளஸ் 1 by s ப்ளஸ் e பவர் மைனஸ் 2p s by s மைனஸ் e பவர் மைனஸ் sb by s. இந்த மைனஸ் sp-யும் இந்த மைனஸ் e பவர் sp-யும் சேர்ந்துட்டு மைனஸ் 2 இன்ட்டு e பவர் மைனஸ் sp by s வரும். s எல்லாத்துலேயும் காமனாக இருக்கிறதுனால வெளியில் எடுத்துருங்க. ஸோ k டிவைடட் பை s இன்ட்டு 1 மைனஸ் e பவர் மைனஸ் 2ps இன்ட்டு 1 ப்ளஸ் e பவர் மைனஸ் 2ps இந்த டேர்மு இந்த ரெண்டு சேர்த்தும் போது மைனஸ் 2 இன்ட்டு e பவர் மைனஸ் sp. இது என்ன ஃபார்முலா ஃபார்மேட்டில் இருக்குன்னா a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா ஃபார்மேட்டில் இருக்குது. ஹியர் a வேல்யூ இஸ் 1 அண்ட் தென் b வேல்யூ வந்து மைனஸ் sp ஆர் bs e பவர் மைனஸ் sp ஆர் bs. ஸோ a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா a ஸ்கொயர் 1 b ஸ்கொயர் வந்து e பவர் மைனஸ் bs தி ஹோல் ஸ்கொயர். ஸோ ப்ளஸ் e பவர் மைனஸ் ஸ்கொயர் பண்ணிங்க e பவர் மைனஸ் ps த ஹோல் ஸ்கொயர் போடும்போது உள்ள மல்டிபிள் ஆகும். ஸோ e பவர் மைனஸ் 2ps மைனஸ் 2abல 2 இன்ட்டு 1 இன்ட்டு e பவர் மைனஸ் sp. Then this value equal to k divided by s into 1 plus e power minus 1 minus e power minus e power 2ps a plus b into a minus p ஃபார்மேட்டில் எழுதுகிறோம். a plus b into a minus p ஃபார்மேட் என்ன 1 plus e power minus ps into 1 minus e power minus ps into மேலே இருக்கிற வேல்யூ நியூமரேட்டர் வேல்யூ என்ன அப்படின்னா 1 minus இதை வந்து a minus b the whole square ஃபார்மேட்டில் எழுதியிருக்கோம். ஸோ 1 minus e power minus bs the whole square. இதில் இருக்கிற இந்த டேர்மில் ஒரு டேர்ம் கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் என்ன இருக்குன்னா k டிவைடட் பை s இன்ட்டு 1 மைனஸ் e பவர் மைனஸ் bs டிவைடட் பை 1 ப்ளஸ் e பவர் மைனஸ் ps which is the form of tan h theta. Tan h theta is equal to 1 minus e power minus 2 theta by 1 plus e power minus 2 theta. Here 2 theta value is bs, so theta value is bs by 2. Therefore L of f of t equal to ks into tan h of ps divided by 2. Thank you.